ஸ்ரீராமஜெயம். அனைவருக்கும் வணக்கம். ராவணன் வந்து சிறந்த தவாசீலன், சிறந்த பக்திமான், சிவ 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 சிவனோட பக்திமான். நிறைய தவம் இருந்து சிவ நிறைய வரம் இருந்து எண்ணற்ற வரங்களை பெற்றவன் சிவபெருமானிடம். தன் பெயரையே ராவணன் என்ற பெயரையே ராவணீஸ்வரன் என்ற பெயராக மாற்றியவன். இந்த காலத்தில் விமானம் பிளேட்டெல்லாம் இருக்குது. அந்த காலத்திலேயே சிவபெருமானிடம் புஷ்பக விமானத்தை பரிசாக பெற்று அது வானத்தில் எங்கே வேணாலும் பறந்து போகும். அந்த புஷ்பக விமானத்தை பரிசாக பெற்றவன் நவக்கிரகங்களையும் தன்மை அடிமையாக்கி தனது கட்டுப்பாடில் வைத்து கொண்டான். ராவணன் வந்து தன் அரண்மனையில் தர்பார் மண்டலத்துக்கு சிம்மாசனம் ஏறும்போது நவக்கிரகங்களை பரியாக்கி நவக்கிரகத்தை மயிரேற்றான் சிம்மாசனத்தை போய் அமர்வான். இப்படி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் நவக்கிரகம் பேசி ஆணவத்தை கொட்டத்தை அடக்கணும் அப்படின்னு சொல்லி நவக்கிரகம் பேசி சனீஸ்வர பகவான் சொன்னாராம், ராவணா மன்னா, உன் வீரத்துக்கு எங்கள் முதுகில் நிறுத்து போகிற உனக்கு வீரமாகாது, என் நெஞ்சில் எங்கள் நெஞ்சில் நிறுத்துப்போ அதே ஒரு வீரத்துக்கு அழகு என்று சனீஸ்வரன் சொன்னான். அவன் உடனே சனீஸ்வரன் சொன்ன உடனே ராவணனும் குப்பரை கிடந்த நவக்கிரகத்தை மல்லாக்கப்பட்டு நெஞ்சில் நிமித்தி 7 வயசு மாதத்தில் உட்காந்தான். அன்னைக்கே அவனுக்கு அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு. சனீஸ்வரன் ராவணன் பார்வையில் பட்டுட்டாரு. மண்டோதரியும் எவ்வளவோ எடுத்து கூறினார். ராவணன் கேட்கவில்லை. ஸ்ரீராமரும் ராவணா போர்க்களத்தில் 1000 மணிக்கு இன்று போய் நாளை நல்ல ஆளாக திருந்துவாய் என்று ஸ்ரீராமரும் ராவணன் சொன்னார். ராவணனும் வந்திருப்பது ஸ்ரீராமர் அவதானம், நம்ம சாகுறோம் ராவண சாகத்தை மகத்துவம் கேட்டு மறுநாள் போர்க்களத்தில் வந்து தன் உயிரை விட்டு மாண்டு போனான். ஸ்ரீராமர் வந்து கிருஷ்ணன் அவதானம், சீதாதேவி வந்து மகாலட்சுமி அம்சம். சீதாதேவி ராவணன் வந்து அரக்கர்குலம் வந்து தெய்வத்தை நெருங்க முடியுமா? அதே சீதாதேவியை அவனால் தீண்ட முடியாது, கிட்ட கூட போக முடியலை. பிரகலாதன் நமோ நாராயணாய நமக்கு என்று பிரகலாதன் தந்தையிடம் கூறிய பெருமை மிகுந்த நாராயணன். கஜேந்திரன் ஆதிமூலமே என்னை காப்பாற்றி அழைத்ததும் ஓடி வந்து அருள் புரிந்தார் அன்பு கடல் கருணை கடல் நாராயணன். ராவணன் வந்து அரக்கர் குலத்தினால சீதை மேல வச்ச ஆசையாலையும் ஆணவத்தாலையும் அவன் பூண்டோடு அழிந்து போனான். ராமர் வந்து சத்தியத்தையும் தர்மத்தையும் கடைப்பிடித்ததால் அவரை இன்று வரை நினைக்கிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம். அவரை போற்றுகிறோம். நன்றி, வணக்கம்.